அம்மா அவங்க 2 பேருக்கு மேல ரொம்பவுமே பாசமா இருந்திருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு அவங்கள சுத்தமாவே பிடிக்காம இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா சாத்தான் வழிபாட்டுல ஈடுபட்டு இருந்திருக்காரு. ஒரு டைம் இவங்க 2 பசங்களுடைய முடி நகம் எல்லாம் கொண்டு போய் சாத்தான் வழிபாட்டுக்கு கொடுத்துட்டு இவரோட தம்பிய பலி கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு போற டைம்ல இவரு போய் அவரோட அப்பாவை கொன்னுறாரு. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச அவங்க அம்மா நான் தான் கொன்னன் பழி ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அனாதையான இவங்க மறுபடியும் ஆசிரமத்துக்கு போறாங்க. அங்க ஒரு ஃபாதர் இவங்க 2 பேர்த்தையும் நல்லா பாத்துக்கிறாரு. அவரு காத்து கருப்புனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவருக்கு தெரிஞ்ச முறையில குணப்படுத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அதை இவங்க 2 பேர்த்துக்கும் சொல்லியும் கொடுத்திருக்காரு. ஆனா அவருடைய தம்பி அதை தப்பான வழியில பயன்படுத்தி சாத்தான் வழிபாடு பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அவர் ரொம்ப கொடூரமான வழிபாடுகள்லாம் பண்ணி அந்த ஃபாதருக்கு மேல அமானுஷ்யமான விஷயங்களை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அந்த ஃபாதரால குணப்படுத்த முடியாத மக்களை கூட அவன் குணப்படுத்தி இருக்கான். இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் நிறைய ஆளுங்களை சேர்த்துட்டு நரபலி கொடுக்கற மாதிரியான கொடூரமான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சதும் இது இப்படியே விட்ட நிலைமை ரொம்ப மோசமாயிரும்னு சொல்லி அந்த ஃபாதர் அவனை கொல்ல ட்ரை பண்றாரு. அந்த டைம்ல அவன் ரொம்ப கொடூரமான சாத்தான் வழிபாடு ஒண்ணு பண்ணிட்டு வந்து அந்த சாத்தானோட மண்டையோட்ட வச்சு காட்டுக்குள்ள நின்னு ஊதவும் அந்த சத்தம் கேட்ட ஊருக்குள்ள இருந்த ஒரு சில பெண்கள் எல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி ஆகி அந்த ஃபாதரோட வீட்டு முன்னாடி போய் தானே தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாங்க. அதை பார்த்ததும் ஊர்க்காரங்க எல்லாம் அந்த ஃபாதர் தான் ஏதோ சூனியம் எல்லாம் பண்றாருன்னு நினைச்சிட்டு அவரை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய தம்பி ரொம்ப கொடூரமான விஷயங்கள் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அரசியல்வாதிகள்ல இருந்து பெரிய பெரிய பணக்காரங்கள்ல இருந்து பிசினஸ் மேன்ல இருந்து எல்லா